வணக்கம் அங்கிள். இந்த ஆண்டு ஒன்றிய அரசு நடத்திய இந்த நீட் தேர்வில் ஏன் இவ்வளவு குளறுபடிகள்? வெண்ணிலா, தாங்கள் நினைப்பது போல் நமது அரசாங்கம் இத்தேர்வை நடத்தவில்லை. NTA, அதாவது நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி எனப்படும் தனியார் ஏஜென்சி தான் இதை நடத்துகிறது. மேலும் இந்த ஆண்டு மட்டுமல்ல, கடந்த பல ஆண்டுகளாக நீட் தேர்வில் பல குளறுபடிகள் நடந்து வருகிறது. இந்த ஆண்டு நீட் தேதி அறிவிக்கப்பட்ட முறை, விண்ணப்பிப்பதற்கான கால அவகாசம் 2 முறை நீட்டிப்பு, கள்ளச்சந்தையில் வினாத்தாள்கள் ரூபாய் 5000 முதல் 20 லட்சம் வரை விற்பனை, ராஜஸ்தான், டெல்லி, குஜராத், ஜார்க்கண்ட், தமிழ்நாடு ஆகிய இடங்களில் வினாத்தாள்களில் ஏகப்பட்ட குளறுபடிகள், தூத்துக்குடியில் 2 சென்டர்களில் இருவேறு வினாத்தாள்கள், கருணை மதிப்பெண் வழங்கியதில் வெளிப்படைத்தன்மை இல்லாமை, தேர்வு முடிவுகள் 10 நாட்களுக்கு முன்பே, குறிப்பாக பாராளுமன்ற தேர்தல் வெளியான பரபரப்பான நாளன்று வெளியானது, விடைத்தாளில் மாறுபட்ட மதிப்பெண்கள், ஒரு தேர்வு மையத்தில் எழுதியவர்கள் அனைவருக்கும் ஒரே மதிப்பெண், 67 பேர் முழு மதிப்பெண் பெற்று முதலிடம் என அடுக்கடுக்கான புகார்கள் எழ விவகாரம் உச்சநீதிமன்றத்துக்கு சென்றது. முதலில் யாவற்றையும் மறுத்த NTA முறைகேடுகள் நடந்துள்ளது என்பதை பின்னர் நீதிமன்றத்தில் ஒப்புக்கொண்டது. நீட் தேர்வு அறிமுகப்படுத்தப்பட்ட போது மருத்துவக் கல்வியின் தரத்தை உயர்த்துவதும் அதில் சேரும் மாணவர்களின் தகுதியை சரியாக மதிப்பிடுவதும் மருத்துவக் கல்வியை வணிகமயமாக்குவதை தடுப்பதுமே நோக்கம் என்று சொன்னார்களே. தாங்கள் குறிப்பிட்ட எந்த நோக்கமும் நிறைவேறவில்லை. +2வில் தோல்வி அடைந்த சிலர் நீட் தேர்வில் 97%, 98% பெறுகிறார்கள். ஒரு சப்ஜெக்டையே முற்றிலும் தவிர்த்து எழுதுபவர்களும் கூட வெற்றி பெறுவது நடக்கிறது. 600 மதிப்பெண் வாங்கிய மாணவருக்கு வாய்ப்பு மறுக்கப்படுவதும், 200க்கும் குறைவான மதிப்பெண் பெற்றவருக்கு மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் பணம் பெற்றுக்கொண்டு சல்யூட் அடித்து வாய்ப்பு தருவதும் நடைபெறுகிறது. இப்படி இருக்கையில் நீட்டின் நோக்கம் என்று இவர்கள் சொல்வதெல்லாம் வடிகட்டிய பொய். தேசிய குற்ற ஆவண காப்பகம் தரும் தகவல்களின்படி 2021ஆம் ஆண்டு மட்டுமே இதுபோன்ற போட்டித் தேர்வுகளால் 13,000 மாணவர்கள் இறந்துள்ளனர். இந்த செய்தியை அலட்சியப்படுத்திவிட்டு தற்போது கலைக்கல்லூரிகளுக்குமே கியூட் என்கிற தேர்வை அறிமுகப்படுத்த தயாராகின்றனர் மத்திய ஆட்சியாளர்கள். அங்கிள், ஒன்றிய அரசுக்கு இதனால் என்ன லாபம்? நுழைவுத் தேர்வுகள், தனியார் கொள்ளைகள், தேர்தல் பத்திரங்கள் மூலமாக ஆளுங்கட்சிக்கு அதிக பங்குகள், பங்குதாரர்களுக்கு இருக்கவே இருக்கிறது ED, புதிய நுழைவுத் தேர்வுகள். இப்படி இந்த சக்கர வியூகத்தை இப்போதுதான் பிற மாநில மக்களும் புரிந்து கொள்ள தொடங்கி இருக்கின்றனர். இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.